அடுத்த வருடம் 2026 மே மாதம் நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தலுக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து மக்களை சந்திக்கிறாரு, வீடு வீடா போறாரு அப்படின்னுக்கிட்டு அவர் ஒரு பயணத்தை துவக்கி இருக்கிறார். ஆனால் திமுக தனித்து தான் போட்டிக்கிடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி, இது வரைக்கும் தனித்து போட்டிட்டு திமுக தேராது. தனித்து போட்டிட்டா டெபாசிட் எந்த தொகுதியிலையும் வாங்க முடியாது. 67 இருந்து கூட்டணி நொண்டிகாலில் தான் நிற்கிறது இந்த திமுக. கூட்டணி பலத்தில் தான் அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ கூட்டணி சிதறி போய் கிடக்கு, ஒற்றுமை இல்லை. இப்போ மு.க. ஸ்டாலின் போறார்ல, கூடவே அந்த காங்கிரஸினுடைய தலைவர் போறாரா, கூடவே செல்வ பெருந்தக கூடவே போறாரா? இல்லையே. விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் கூட போறாரா? இல்லையே. திருமாவளவன் போறாரா? இல்லையே. வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் யாருமே போகல. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை சந்திக்கிறாரு. கூடவே கூட்டணி கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், ஆற்றல் மிகு தலைவர் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்கள், எதிர்கட்சியினுடைய பாஜகவினுடைய சட்டசபையினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், மாநில தலைவர் அவர்களும், மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் படையும் செயல் வீரர் படைகளும் படை சூழ அதிமுக படையோடு பெரும் படையாக பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள், மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இது கூட்டணி, என்டிஏ கூட்டணி. ஆனால் அது திமுக கூட்டணி எங்கே இருக்கு? இல்லையே. கூட்டணி தலைவர்கள் கூட வரலையே. அங்கே ஒற்றுமை இல்லை, திமுகவில் ஒற்றுமை இல்லை. இந்த கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணின்னு சொன்ன உடனேயே, கூட்டணி அப்படின்னா 4, 3, 7 தானே, 10, 15, 25 தானே. அந்த மாதிரி கூட்டணி கணக்கே 45 விழுக்காடு ஓட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 45 விழுக்காடு ஓட்டு. 202 எம்எல்ஏக்களுக்கு மேலே ஜெயிச்சிடும். 2 கட்சியும் கூட்டணின்னு சொன்னாலே ஜெயிச்சிடும். இன்னும் சில கட்சிகள் என்டிஏ கூட்டணியில் இருக்குது. அதெல்லாம் ஒன்று சேரும்போது இன்னும் அதிகமான தொகுதிகளில் முழுசாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு தொகுதி கூட திமுகவுக்கு கிடைக்காது. டெபாசிட்டுகள் வாங்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்து தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தான் தமிழகத்தினுடைய 2026 தேர்தல் அமையும். வெற்றி கூட்டணியாக என்டிஏ கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி அமைந்து விட்டது. அதனுடைய வெற்றி பயணம் துவங்கி விட்டது அப்படிங்கிறது தான் செய்தி. ஆனால் திமுகவில் அது சிதற தேங்காய் மாதிரி ஒன்றுக்கொன்று. அதனுடைய திமுகவினுடைய ஆளுங்கட்சி எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, அவங்களுடைய கூட்டத்தில் வெளிப்படையாக அறிவிக்கிறாரு, தொகுதியை கூட்டணி கட்சிக்கு கொடுத்தா தோற்று போயிடும், நம்ம தேர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே கூட்டணி கட்சிக்கு தொகுதி கொடுத்தா தோற்று போயிடுவோன்னு. அப்போ திமுக மட்டும் போட்டிக்கிட்டால் மட்டும் ஜெயிக்குமா? என்னைக்கு ஜெயிச்சிருக்கு? திமுக போட்டிக்கிட்டால் டெபாசிட்டே வாங்காது. கூட்டணி கட்சிக்கு சீட்டை கொடுத்தா தோற்று போவீங்க. ஆனால் திமுக போட்டிக்கிட்டால் டெபாசிட்டே வாங்க மாட்டீங்க. இதுதான் நிலைமை.